வணக்கம். இன்னைக்கு வீட்லயே எப்படி எளிமையா முஸ்லி செய்றதுன்ற பார்க்க போறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப நல்லாருக்கும். இது கண்டிப்பா பேச்சுலர்ஸ்க்கு அண்ட் வொர்க்கிங் வுமன்ஸ்க்குலாம் தேவைப்படும். இது ஹெல்த்தியாவும் இருக்கும். இதுல புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்கிறதுனால ஹெல்த்தியாவும் இருக்கும். இது எப்படி செய்யணும்? என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்றது பாருங்க. இதில 2 முக்கியமான பொருட்கள் தேவை. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சில பொருள்லாம் நம்ம தனித்தனியா தான் பேக் பண்ணணும். இப்ப நான் எடுத்துக்க ரோல் ஓஸ்ட்டு. இத 150 செல்சியஸ்ல 12 மினிட்ஸ் பேக் பண்ணணும். அடுத்தது அவல் எடுத்திருக்கேன். அது வீட்டு, வரகு, சாமை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது லோக்கல்ல கிடைக்குதோ அத எடுத்து கூட நீங்க பயன்படுத்தலாம். இத 145 டிகிரீஸ்ல 8 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணால் போதும். இப்போ நம்ம பயன்படுத்த ஃப்ளாக் சீட், சியா சீட், சன்ஃப்ளவர் சீட்ஸ், வாட்டர்மெலான் சீட், மெலான் சீட் இந்த 5யும் ஒன்றா போட்டு 145 டிகிரீஸில் 8 மினிட்ஸ் இதையும் பேக் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஓட்ஸு, சீட்ஸு எல்லாமே தனித்தனியாக நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கருகாமல் நல்லாயிருக்கும். இப்போ கேப்ப மாதிரி இருக்கிறது சாலிட் சீட்ஸுன்றது. இது ஹீமோக்ளோபின் பெண்களுக்கு இருக்கிற பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்குலாம் இது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. எப்போவுமே பேக்கிங்கோ இல்லை வறுக்கிறதுக்கு முழுசாகவே போட்டு செய்திருங்க. முந்திரியும் பாதாமும் தனியாக போட்டு பேக் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. நான் முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு முழுசாக வேணுனாலும் போட்டுக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி 2 பொருட்கள் முக்கியமாக இதுக்கு தேவை. அது என்னென்ன பொருள்ன்றது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பெரிய ட்ரே எடுத்திருக்கேன். அதில் நம்ம பேக் பண்ண எல்லா பொருட்களையும் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். போட்டேன். இப்போ சீட்ஸ் போட்டுட்ருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நட்ஸ் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சால்ட்டு போடணும். 1/4 போட்டுக்குங்க. இன்னும் முக்கியமான பொருளில் 2 பொருளில் இது ஒரு பொருள் சினமன், பட்டை பவுட்ரு. இது முக்கியமாக தேவை. இது 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் சினமன். அடுத்த பொருள் தேங்காய் எண்ணெய். இதுவும் சினமன் தான் ரொம்ப ஃப்ளேவரை கொடுக்கும். இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னே எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த தேங்காய் எண்ணெய் வாசனை அவ்வளோ தூக்குது. இதை திரும்ப நம்ம பேக் பண்ண போகிறோம். 120 டிகிரீஸில் 8 to 10 மினிட்ஸ் திரும்ப நம்ம பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம 1 hour நல்லா ஆற விடணும். முதல்ல இருந்த கலருக்கும் இப்போ பேக் பண்ணி முடித்தோடனே இப்போவும் கொஞ்சம் கலர் மாறிச்சு. நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இதை நம்ம நல்லா 1 hour ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும். கிரெயின்பெரி போட்டுக்குங்க. இப்போ காஞ்ச கருப்பு திராட்சை போடுறேன். அப்புறம் கோல்டன் ரேசின் அதையும் போட்டுறேன். போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா மொறு நல்லா இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய், சினமன்லாம் போட்டதுனால வாசமாக இருக்குது. இப்படியே கூட எடுத்து நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிடலாம். இப்போ பாட்டிலில் போட்டாச்சு. நல்லா மூடி வச்சுருங்க. இதை 1 month கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஈஸியாக எப்படி வீட்டிலே இருந்து கிரனோலா செய்கிறது பார்த்துட்டோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இதை நம்ம பால் இல்லை தயிரோடு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்குது. நல்லா சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. இதோடைய கலர்ஸே பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. பார்க்கும் போதே நம்ம சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் இது நீங்கள் வெறும் வாயில் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன்.